ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே வேட்பாளர். நமக்கு அது என்ன சின்னமாக இருந்தாலும் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது மாத்திரமே நம்முடைய குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதுதான் நாம் நம் மாநில தலைவருக்கு செலுத்துகின்ற உண்மையான பாராட்டு, அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு, நீங்க இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை நான் 2 விஷயங்கள் கொஞ்சம் ஆழமா சொல்லிட்டு அமரலாம் என்று நினைக்கிறேன். அதனால தான் தலைவர்கிட்ட கேட்டேன் எவ்வளவு நேரம் பேசலாம். 2 நாட்களுக்கு முன்னால ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க. என்ன, மாநில சுயாட்சி பற்றியாம். அது எதுக்கு பழைய குப்பையை திருப்பி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசணும்? 1969 திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே தீர்மானம் நிறைவேற்றினீர்களா இல்லையா? அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே திரு டாக்டர் ராஜமன்னார் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. 71 ராஜமன்னார் கமிட்டி அதனுடைய அறிக்கையை கொடுத்தது. Where is that committee? What you have acted on it? அந்த ராஜமன்னார் கமிட்டியில இந்த திரவிடியன் ஸ்டாக் எடுத்த நடவடிக்கை என்ன? 10 ஆண்டு காலம் 2004 இருந்து 2014 வரை இந்த குப்பை கூளங்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தீர்களா இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? தமிழக மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பிக் பாக்கெட் பண்ண நினைக்கிற இந்த மன்னாரன் கம்பெனி ஆட்சி யோசித்து பாருங்கள். தமிழக மக்களுக்கு, அதிலும் 45 வயதுக்கு கீழே இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்த தகுதித்தங்கள் தெரியாது என்கின்ற காரணத்தால் திருப்பி பழைய குப்பையை கிளறி இருக்கீங்களா? அதுலயும் பாருங்க, அது குப்பை தான், அது மேல நாங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு அவர்களே சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் துரைமுருகன் அவர்கள் எப்பவும் திமுகவோட தகுதி திட்டங்களை வெளியில போட்டு உடைக்கிறது அவர் தான். அவர் என்ன பேசியிருக்கார் இந்த தீர்மானத்தின் மீது பேசும் பொழுது, 69 கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த பொழுதும் இந்த தீர்மானத்தை நான் தான் முன்வைத்து பேசினேன். இன்னைக்கும் பேசியிருக்கேன், நாளைக்கு உதயநிதி தலைமையிலையும் பேசுவேன்னா இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றியது குப்பை தானே? அவரே சொல்றார். உதயநிதி வந்து திருப்பி இதே தீர்மானம் கொண்டு வருவாரா? அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை என்ன? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த பொறுப்புகள் அனைத்தும் அனுப்பப்படும். இருக்காது. அதுக்கு என்னையா பேரு? நீங்கள் 62 தனிநாடு கோரிக்கை கைவிட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தேர்தலில் போட்டியிடுகிறது. ஏனென்றால் பிரிவினை கேட்கின்ற தீய சக்திகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற சட்டம் வந்த பிறகு அன்னைக்கு CN அண்ணாதுரை அவர்கள் சொன்னது என்ன? We have not asked for state autonomy, we only asked for more autonomy. அதிலிருந்து டிவியேட் ஆறீங்களா? அதுக்கா தீர்மானமா? இது என்ன தீர்மானம்? எதற்காக? யாரை ஏமாற்ற? எதுக்காக இந்த மயக்க மருந்து ஊசி? சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரை இவர்கள் இந்த 4 ஆண்டுகளிலே சாதித்தது எதுவுமே இல்லை என்கின்ற காரணத்தால் நான் மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஆட்சி இன்றிலிருந்து சரியாக 365 நாட்கள் தான் இருக்க போகிறது அதிகபட்சம். அதற்கு மேல் இருக்க போவதில்லை இந்த அரசாங்கம். அதனால மக்களை ஏமாற்றுவதற்கு மன்றத்திலே ஒரு தீர்மானமா? ஆகவேதான் நாமும் நம் கூட்டணியும் அந்த தீர்மானத்தில் பங்கு பெறவில்லை. சகோதரர்களே, அதாவது அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடைபிடிப்பான். அதுதான் இந்த மன்னாரன் கம்பெனியுடைய ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அவசரமாக துணைவேந்தர்களை அழைத்து மாண்புமிகு முதல்வர் பேசுகிறார். எதுக்காக? எவ்வளவு நாளைக்கு? துணைவேந்தர்களை அழைத்து இவர் பேசுவது உடனே சோசியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்க? தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் 11வது கிளாஸ்ல சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன மார்க் வாங்கினார்னு மக்கள் பட்டியல் போடுறாங்க. ஐ டோன்ட் நோ, அதெல்லாம் சரியான மார்க் லிஸ்டா என்னன்னு தெரியாது. ஆனால் மாண்புமிகு முதல்வர் அறியாமையிலே இருக்கிறார் என்பது மாத்திரம் தெள்ள தெளிவாக தெரிகிறது.
எதனால யுஜிசி கிராண்ட் கமிஷனோட ஆக்ட் என்ன சொல்லுது? அவர்கள் என்னைக்கு வேந்தராக கவர்னர் இல்லையோ அவங்களோட எய்டு, கிராண்ட் எய்டு இதை நிறுத்திடுவாங்க. ஏற்கனவே 9,30,000 கோடி கடன்ல இருக்கிறது தமிழ்நாடு. அதிலையும் நண்பர்களே, நாம் ஒரு செய்தியை வீடு வீடாக எடுத்து சென்று சொல்லியாக வேண்டும். இவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வரும்பொழுது 4,30,000 கோடி கடன். இன்னைக்கு எவ்வளவு? 26 மார்ச்ல 9,30,000 கோடி. இந்த 74 ஆண்டுகள், 75 ஆண்டுகள்ல நீங்கள் வாங்கி இருப்பது இதுக்கு முன்னாடி இருந்த கடன் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கின்ற. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்தை பொல்லாத மாநிலமாக, தமிழகம் நம்பர் 1னா எதுல? கடனாளி மாநிலம் என்பதிலே நம்பர் 1. வெட்கமா இல்லையான்னு கேட்கிறேன். நான் வீட்டுக்கு போக வேண்டாம்? என்ன அரசாங்கம் இது? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்க.